விடுபட்ட தேர்தல் வாக்குறுதிகள் விரைவில் நிறைவேற்றப்படும் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உறுதியளித்துள்ளார். சென்னை கொளத்தூர் தொகுதியில் நடைபெற்ற பொங்கல் திருநாள் நிகழ்ச்சியில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கலந்து கொண்டார். அப்போது பேசிய அவர், பொங்கலையும் திமுகவையும் பிரிக்க முடியாது எனவும், திராவிட இயக்கம் மிக உற்சாகத்தோடு கொண்டாடும் ஒரு திருநாள் என்றால் அது பொங்கல் திருநாள்தான் எனவும் தெரிவித்தார். பொங்கல் திருநாளில் மதம், சாதி, வன்முறை எதுவும் இல்லை என குறிப்பிட்ட முதலமைச்சர், உழைப்பை போற்றும் தத்துவம், சமத்துவம் இருப்பதாகவும், தமிழர்களின் பண்பாடும் வீரமும் கொண்டாடட்டும் நிறைந்திருக்கும் எனவும் கூறினார். நம்முடைய திராவிட இயக்கத்தை பொறுத்த வரைக்கும் உரிமையோட, உற்சாகத்தோட, உணர்வோட கொண்டாடுகிற விழா தான் இந்த பொங்கல் விழா. ஏன்னா மற்ற விழாக்களை பார்க்குற போது அதுக்கு மதம் இருக்கும், ஜாதி இருக்கும். ஆனால் பொங்கல் விழாக்கு மட்டும் தான் மதம், ஜாதியெல்லாம் கிடையாது. தமிழ் சாதி தான் இருக்கும். தமிழர்கள் திருநாள் இது. வன்முறை கிடையாது. நம்முடைய உழைப்பை போற்றக்கூடிய விழாவாக, ஏழை எளிய மக்கள் கொண்டாடக்கூடிய விழாவாக. தொடர்ந்து பேசிய மு.க.ஸ்டாலின், விடுபட்ட தேர்தல் வாக்குறுதிகள் விரைவில் நிறைவேற்றப்படும் என உறுதியளித்தார். இன்றைக்கு தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய திராவிட மாடல் அரசு என்பது தேர்தல் நேரத்தில் என்னென்ன உறுதிமொழிகளை சொன்னோமோ, வாக்குறுதிகளை எடுத்து சொன்னோமோ, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் என்னென்ன பணிகளை நிறைவேற்றுவோம் என்று மக்களிடத்தில் உறுதி தந்தமோ, வாக்குறுதி தந்தமோ, அதையெல்லாம் இன்னைக்கு நிறைவேற்றி கொடுக்கும். 1-2 இருக்கு, இல்லைன்னு சொல்லலை, அதை மறுக்கலை. நேற்றைக்கு கூட சட்டமன்றத்தில் நான் தெளிவாக சொல்லியிருக்கிறேன். அந்த 1-2 கூடயும் விரைவில் அதையும் நிறைவேற்றுவோம். அதில் நாங்கள் எந்த அளவுக்கு பின்வாங்க மாட்டோம் என்று நான் தெளிவாக சொல்லியிருக்கிறேன். பெரியார் குறித்து பேசியவர்கள் பற்றி பேசி அவர்களுக்கு தான் அடையாளம் காட்ட விரும்பவில்லை என சீமான் குறித்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மறைமுகமாக சாடினார். தந்தை பெரியாரே சொல்லியிருக்கிறார். ஈரோட்டு சிங்கம் பகுத்தறி புகழும் தந்தை பெரியார் அவர்கள் இன்னைக்கு யாரா பெரியாரை பத்தி பேசிக்கிட்டு இருக்கானுங்க. ஆக அப்படிப்பட்ட பெரியாரை பற்றி பேசக்கூடியவர்கள் எல்லாம், விமர்சனம் செய்து பேசக்கூடியவர்கள் எல்லாம் பேசி நான் அவங்களுக்கு அடையாளம் காட்ட விரும்பல.